காசாவை இரக்கமின்றி அழிக்க தொடங்கிய இஸ்ரேல் கிட்டத்தட்ட இன்னைக்கு 600 நாளுக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. இன அழிப்பு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு, கண்டும் காணாம இருக்கு இந்த உலகம். இந்த 600 நாள்ல இஸ்ரேல் என்ன சாதிச்சுது, ஹமாஸ் என்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ் நடுநிலை செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோ நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. காசா இது சம்பந்தமா நம்ம இந்தியா சம்மந்தப்பட்டீங்கன்னா ஏகப்பட்ட மேட்டர்ஸ் இருக்கு, போடுறதுக்கு டைம் இல்லை, எல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போடலாம். மோடியோட மிகப்பெரிய ஊழல், ஹைவேஸ்ல உள்ள ஊழல், ஹைவேஸ் தகர்ந்து இருக்கு, அதை பத்தின ஒரு ஏகப்பட்ட தரவுகள் எடுத்து வச்சிருக்கான். அது 1-2 மேட்டர்ஸ், நிறைய இந்தியா மேட்டர்ஸ் இருக்கு, அதுவே நம்ம வந்துட்டு பேசணும். அதெல்லாம் வந்துட்டு விரைவில் வரும். ஓகேவா? நீங்க ஆதரவு தந்து ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சைட்ல கூடிட்டு இருக்கு. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் வந்துகிட்டு நம்மளோட சேனலை பார்த்து நம்ம இதுதான் நம்மளோட வழி, இதுதான் வந்துகிட்டு இது வெளியுறவு செய்திகள் மட்டும் இல்லாம நம்ம இந்த நியூஸும் திராவிடத்து சிந்தனையை ஊன்றி நிக்கிற ஒரு சேனலா தான் நம்ம இருக்கோம். ஆனா அது தாண்டாப்புல இருக்கவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். இதே சும்மா இருக்கிற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம வந்துட்டு இந்த நிகழ்ச்சிகள் கண்டினியூஸா போடும்போது எப்பவுமே வந்துட்டு காசா ஃபுல்லா 24 நமக்கு வந்து காசா நியூஸ் போடுற சேனல் கிடையாது. அப்போ வந்துகிட்டே இப்ப நீங்க எல்லாரும் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்சப்ஸ்கிரைப் வந்து பண்ணணும், நமக்கு வந்து சங்கடமா இருக்கும். அதனால வந்துட்டு அன்னைக்கு நம்ம திராவிடத்தை பத்தி பேசும்போது இப்போ மத்தவங்க வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு போனீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே நம்ம கேட்டுக்கிறதெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் தெரியாது. நம்மளோட மற்ற 4-5 வீடியோஸை பாருங்க, பார்த்துட்டு அது நம்ம லைனுக்கு ஏற்றதான் நம்ம வந்துட்டு கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நான் போற லைன் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 600 நாளுக்கு மேல போயிட்டு இருக்கு இங்கே இஸ்ரேல் காசா யுத்தம். இந்த போர்ல வந்துகிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் வெடிமருந்தை வந்துகிட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 1 லட்சம் டன் அப்படிங்கிறது சொல்ல போனா இன்னைக்கு நம்ம ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டம் வந்துகிட்டு 4-5ல பாதிக்கு மேல இன்னைக்கு அழிச்சிடலாம், அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கு. ஆனா இது ஒரு சின்னோண்டு ஒரு குட்டியோண்டு உள்ள இந்த காசா ஸ்ட்ரிப்பை இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அடிச்சு நொறுக்கி கிட்டத்தட்ட 75 to 80% சதமானமான பில்டிங்ஸ் ஃபுல்லாவே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே அடிச்சு ஒடுக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு அந்த இடத்துல இந்த நிமிஷம் வரை இஸ்ரேலால அந்த காசாவை கைப்பற்ற முடியல. அதாவது இஸ்ரேல் ஒரு வீம்பு பேச்சு பேசுவாப்ல, ஒரு தட்டிட்டு பயங்கரமா பேசுவாப்ல. 6 நாள்ல 6 அரபு நாட்டை வந்துகிட்டு அடிச்சு தும்சம் பண்ணி காலி பண்ணிட்டு ஏகப்பட்ட இடத்த பிடிச்சவங்க இஸ்ரேல் அப்படிம்பாங்க. அது கோலான் படைகள்ங்கிறது வந்து மிகப்பெரியது. ஆனா அந்த கோலான் படையை வந்துட்டு காசால வந்துகிட்டு வந்து பின்னங்கால் பெடரடிக்க ஓடின கதை வந்துட்டு நமக்கு வந்துகிட்டு தெரியும். அன்னைக்கு அதாவது இந்த அக்டோபர் 7 வந்துகிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது, அதாவது ஹமாஸும் அங்க உள்ள பாலஸ்தீன் போராளிகள் வந்துகிட்டு சொல்லும்போது, பாலஸ்தீன் போராளிகள் இந்த தெளிவா சொன்னாங்க ஒரு வார்த்தை, அதாவது இஸ்ரேல் எங்க மண்ணில கால் எடுத்து வச்சா நான் நரகம் என்னங்கிறத அவங்களுக்கு காமிப்போம் அப்படின்னாங்க. இன்னைக்கும் அதுதான் அவன் நினைச்சாங்க. உள்ளக இறங்குனா என்னமோ 1 வாரத்துல 2 வாரத்துல முடிச்சு வர. இன்னைக்கு 600 நாள், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 2 வருஷம். 2 வருஷத்துக்கு இப்ப என்ன எவ்வளவு இருக்கு, ஒரு 100 நாள் அவ்வளவுதானே. ஒரு 100-140 நாள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 3-4 மாசம் தான். 4 மாசம் கூட முடிஞ்சுன்னா முடிவு வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல என்ன பிடிக்கிட்டீங்க, என்ன கிளிஸ்டாப்ல இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நத்திங் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்றாப்ல, இஸ்ரேல்ல கட்டமா ராணுவம் வந்துகிட்டு கைப்பற்றி அந்த இடத்த வந்துகிட்டு ராணுவ கட்டுப்பாடு கீழே கொண்டு வர போறாரு. கொண்டு வந்துட்டு எந்த அறிவுள்ள அறிவு ஜீவிகளும் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான், செய்ய மாட்டான். ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும், அதை வந்துகிட்டு ஒட்டுமொத்த காசாவை நீ பிடிச்சு வச்சுட்டானாலும் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹமாஸோ இல்லாட்டினா அங்க உள்ள போராட்ட குழுக்களோ வந்துகிட்டு நிலத்துக்கு மேல இல்ல, நிலத்துக்கு கீழே இருக்காங்க. இந்த டனல் நீ எப்படி கண்டுபிடிச்சு அழிக்க போற? நீ டனல் அழிக்க அப்படின்னா நீ அழிச்சிட்டு வந்தேன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட் ஒன்று வெளியில வந்துருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, காசால மட்டும் இல்ல, இந்த கரைக்கு எகிப்திலையும் அந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் கீழையும் இந்த டனல்ஸ் இருக்கு அப்படின்னால. இதுதான் நீ மேல இருந்து எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு நீ ஆட்சி பண்ணலாம். நீ மேல் மட்டும் தான் ஆட்சி பண்ண முடியும், ஆனா கீழே இருந்துகிட்டு ஒன்ன வந்துகிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ஹமாஸா இருக்கும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மையாக போகும். அவன் ஒன்னால ஒன்னே செய்ய முடியாது. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இருக்க போய் தான்
ராணுவத்தோட அடி கம்மியா இருக்கு. ராணுவம் மேல இப்ப வந்துகிட்டு ஹமாஸோ இல்லாட்டினா அல்குதுஸோ இவங்க எல்லாம் வந்துகிட்டு தாக்குதல் பண்றது வந்துகிட்டு கம்மியா இருக்கு. காரணம் அங்க மத்த ராணுவம் வந்துகிட்டு மனிதர்களை வந்து மனித கேடாம யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல அந்த மக்கள் இருக்காங்க. அதனால இவங்க வந்து லிமிட்டடா கரெக்டா கணக்கு பண்ணி மட்டும்தான் அடிக்கிறாப்ல. அதனாலதான் இவ்வளவு இது அது ஒரு மக்களே இல்ல, இது ஃபுல்லும் ராணுவ கட்டுப்பாடுல இருக்கு, ராணுவம் தான் அப்படின்னா என்ன நடக்கும்? ரொம்ப ஈஸியா போச்சு. அவன் டனல்ல இருந்து பொட்டுன்னு போட்டுட்டு யாசின் 105 யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டேங்கையும் காலி பண்ணிட்டு இருக்கிற மனுஷனை ஃபுல்லா நெத்தி போட்டுல அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஏகப்பட்ட இழப்பு இருக்கும். அதனால இவன் சொல்ற மாதிரி எல்லாம் வந்துகிட்டு கேனப்பையன் தான் இதெல்லாம் உட்காந்து நம்பிட்டு இருப்பான். அதை இதெல்லாம் நம்புறது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா இந்த சங்கிகள் தான். ஏன்னா அவனை பொறுத்த வரவன் அவனுக்கு இவன் இந்த யூதங்கிற யாருமே கிடையாது. அவன் ஹிந்துவும் கிடையாது, அவன் ஹிந்துவ ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது. ஆனா அவனுக்கு வந்துகிட்டு பூஜை தூக்கிட்டு இருக்கோம் எவன் சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சங்கிகள். பஞ்சவண்ணத்தினாவே என்ன சொல்றாப்ல, கிட்டத்தட்ட 60,000 வீரர்களை விட்டுட்டு நான் வந்துட்டு கைப்பற்ற போறேன்னா அதே அங்க 10,000 வீரர்கள் இல்ல அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு உண்மையான ரிப்போர்ட்டை ஹாரத் பத்திரிகை வந்துட்டு வெளியில விட்டுருக்கான். அரண்டிட்டாப்ப இல்ல 60,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 10,000 பேர்த்த போட்டு நீங்க கொண்டு போய் போட்டுட்டு இருக்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான பேர்த்த கொண்டு தள்ளிட்டு இருக்காப்ல. ஒண்ணு இறந்துருவாப்ல, இல்லாட்டினா வந்துகிட்டு ஊனமுட்டு வருவாப்ல ராணுவ வீரர்கள். அப்ப என்னாச்சு? இப்படி நீ எவ்வளவு நாள் ஒன்னால கொண்டு போக முடியும்? எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கான். ஏகப்பட்ட பேர் கிறுக்கன் ஆயிட்டு இருக்கான். மண்டை கலந்துதான், நட்டு கலந்துதான், லூசா தான் வந்துகிட்டு அலையிறான். கிட்டத்தட்ட ஒரு 25% பேர் வந்துகிட்டு போர்ல யாரெல்லாம் பங்கெடுத்தாலும் இவெல்லாம் வந்துகிட்டு ஒரு 20-25% வந்துகிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருக்கா. அப்படியா அவனையும் கொண்டு விடு அப்படிங்கிற மாதிரி தான் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ வந்து பிரஷர் கொடுத்துட்டு இருக்காப்ல. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு ராணுவம். அங்குள்ள ராணுவம் என்ன பண்ணிடுவேன், இன்னும் நீ 2 வருஷம் உட்காந்து அடிச்சாலும் ஹமாஸுக்கு ராக்கெட் அடிக்கதான் செய்வாப்ல. ஹமாஸ் கிட்ட ஆயுதம் குறைவும் செய்யாது. ஏன்னா அவன் எல்லாமே கணக்கு பண்ணிட்டான். அவன் 10 வருஷமா அடுத்து என்ன செய்யணும், எவ்வளவு நாள் ஓடும், என்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் அன்னைக்கு சினிமா இருக்கிறவர் வந்துகிட்டு இவ்வளத்தையும் பிளான் பண்ணி தான் இந்த இதையே எக்ஸிக்யூட் பண்ணாப்ல. இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த தாக்குதல் நடத்திருக்காப்ல. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாப்லையா? அவங்களுக்கு வர வேண்டிய வெடிமருந்தும் ஆயுதங்களும் வந்துட்டு தான் இருக்கு, ரகசியமா உலகம் வந்துட்டு தான் இருக்கு. இல்லாம இவ்வளவு தூரத்துக்குலாம் வந்துட்டு தாக்கு பிடிக்கவே முடியாது. அப்போ இவன் சொல்ற மாதிரி இருந்து பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா ஒரு காலமும் அது வந்து கனவுல மட்டும்தான் முடியுமே தவிர யூதர்களுக்கு காசாவை வந்துகிட்டு கைப்பற்றுறது அப்படிங்கிறது வந்துகிட்டு ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா நீ மேல் மட்டத்தை கைப்பற்றி உட்கார்ந்துட்டு இருப்ப, கீழ் மட்டத்தில் அவங்க வந்து உங்களை அடிச்சு காலி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் போனா சொல்ல முடியாது, இஸ்ரேலுக்கு கீழே கூட போட்டுட்டு இருக்கிற டனல்ஸ் வந்துகிட்டு நாளைக்கு இஸ்ரேலே ஒரு பக்கத்தை எந்திரிச்சிட்டு திடீர் வந்துட்டு மொத்தமா கைப்பற்றினா கூட அதாவது ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு தான் அது வந்துட்டு போயிட்டு இருக்கு. மத்தியில நமக்கு ஒரு விவரம் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்துகிட்டு ஒரு 60 நாள் 70 நாளா வந்துகிட்டு ஒரு போர் நிறுத்தம், 90 நாள் நாங்க 90 முடியாது 70 நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒண்ணு வந்துகிட்டு அமெரிக்கா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. கிட்டத்தட்ட ஞாயிறோ திங்கக்கிழமையோ வந்துகிட்டு அது வெளிவரும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. அது வெளியே வந்தாதான் வந்துட்டு உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிற ஒரு தரப்பு சொல்லுது ஹமாஸுக்கு வந்துகிட்டு அது பாதிப்பு அப்படிங்கிறப்ப, ஒரு தரப்பு சொல்லிட்டு ஹமாஸுக்கு வந்துகிட்டு அதுக்கு ஹமாஸ் சொன்ன மாதிரியே தான் நடக்குது அப்படிங்கிறப்ப எது எப்படிங்கிறது வந்துட்டு அந்த இதை அமெரிக்கா வந்துகிட்டு அந்த பிளானை வெளியில விட்டா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு போர் நிறுத்தம் வந்துகிட்டு கிட்டத்தட்ட வரும். ஏன்னா எப்பெல்லாம் வந்துகிட்டு இந்த ஒரு போர் நிறுத்தம் வருது அப்படின்னா அப்பெல்லாம் இஸ்ரேல் அடி வாங்கிட்டு இருக்காங்க, அரை விழுந்துட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு 10-25 நாளா பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 25-100 பேர் வர வந்துகிட்டு அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹமாஸ் வந்துகிட்டு ஒரு 4-5 மெர்காவா டேங்க காலி பண்றாப்புல, D90 புல்டோசரை காலி பண்றாப்புல. இப்படி ஏகப்பட்டது போயிட்டு இருக்கிறதுனால ஒரு அட்டாக் நடந்துச்சு. கிட்டத்தட்ட சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் வந்துகிட்டு இறந்துருக்காப்புல. ஆனா இஸ்ரேல்காரன் வந்துட்டு ஒரு 5-6 பேர் தான் இறந்ததா சொல்றான். ஏன்னா வந்து ஹெலிகாப்டர் வந்துட்டு போனது மட்டுமே 8 தடவை வந்துட்டு ஹெலிகாப்டர் வந்துட்டு போயிருக்கு. ஒரு ஹெலிகாப்டர்ல வந்துகிட்டு பாடியாவே தூக்கி போட்டானா இல்ல படுக்கத்துல தூக்கி போட்டு போனான்னு கூட வந்துகிட்டு ஒரு ஹெலிகாப்டர்ல வந்துகிட்டு ஒரு 5-8 பேர்த்த கொண்டு போகலாமா? அப்ப எத்தனை தடவை அந்த ஹெலிகாப்டர் 8 தடவை வந்துட்டு போயிருக்கான். அப்ப எவ்வளவு பேர் போயிருப்பாங்க, எவ்வளவு பேர் இறந்துருப்பாங்க, இல்ல எவ்வளவு பேர் காயப்பட்டிருப்பாங்க. இவன் உண்மையை என்னைக்குமே சொல்ல மாட்டான். ஆனா உண்மை எல்லாமே வெளியில வரும். என்னைக்குன்னா இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் லேட்டு 1 வருஷத்துக்குள்ள அங்க வரும்போது அங்க இங்கேயும் ஒவ்வொருத்தர் நியூஸை வெளியில விடுவாங்க. அன்னைக்குதான் இருக்கு எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் அரண்டு போய் நிற்பாங்க. இவன் என்னத்தை அதாவது என்ன இஸ்ரேல் வந்துட்டு எவ்வளவு பேர்த்த இங்க கொன்று குவித்தானோ, எத்தனை அப்பாவிகளை கொண்டு குவித்தானோ அதுக்கு இணையா அவங்க வந்துட்டு யூதர்கள் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது உண்மை. அது வந்துட்டு ராணுவ வீரர்கள் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள்னா ஃபுல் டைம் ராணுவ வீரர்கள் கிடையாது. இல்ல பாதி பேர் வந்துட்டு பார்த்து
அதாவது 30% பேர் தான் வந்துகிட்டு முழு ராணுவ வீரர்கள், 70% பேர் வந்துகிட்டு பார்ட் டைம் ராணுவ வீரர்கள், அதாவது ரிசர்வ் படை அப்படிம்பாங்க. அந்த ரிசர்வ் படையை சேர்ந்தவங்க தான் 70% பேர் இறந்திருக்காங்க. இந்த ரிசர்வ் படையை சேர்ந்தவங்க அப்படி சொல்லும்போது சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. இவெல்லாம் வந்துட்டு ராணுவ வீரர்கள் போர்க்காலத்துல போர் சண்டை போடுறதுக்குன்னே இருக்கிறவன்னு வச்சுக்கோங்க 30 பேர். ஆனா ரிசர்வ் அப்படிங்கிறவங்க வந்துகிட்டு போர் டைமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. மற்ற நேரத்துல வந்து நான் வந்து பெரிய இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், பெரிய பெரிய வேலையில கிட்டத்தட்ட வந்துகிட்டு லட்சக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு இருக்கவன், அமெரிக்காலையும் லண்டன்லயும் மற்ற நாட்டிலயும் இருக்கிறவன், அவன்லாம் வந்து இங்க வந்துகிட்டு மொத்தமா அடி வாங்கி செத்து சுண்ணாம்பா இருக்காப்ல. அதுதான் உண்மை. அப்ப என்ன கால்குலேட் பண்ணி பாருங்க, இஸ்ரேல் வந்துகிட்டு வெற்றி பெற்றதா அப்படிங்கறது நம்ம வந்துட்டு நம்மளே வந்து யூகிக்கலாம். ஒரு கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, சொன்னால இஸ்ரேல் வந்துகிட்டு 60,000 பேர்ல ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அதாவது உள்ளக்க காசால வந்துகிட்டு, காசாவில வந்துகிட்டு விடுதலை போர் வீரர்கள், விடுதலை போராளிகள் வந்துகிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, கிட்டத்தட்ட ஹமாஸ்ல மட்டுமே 2 லட்சம் பேர் பக்கத்துல, பழைய 1 லட்சம் பேர் இருந்தாப்ல. எகியஸ்னுவார் இறப்புக்கு பிறகு ஏகப்பட்ட பேர் உள்ளக்க வந்திருக்காப்ல, இன்னும் வந்துட்டு இருக்காப்ல. அதுல கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல வந்துகிட்டு ஹமாஸ்ல இருக்காப்ல. அது போக 13 குழுக்கள், ஹமாஸ் சேர்த்து 14 குழுக்கள். இந்த 14 குழுக்களும் மொத்தமா சேர்த்துக்கினா 4 லட்சம் பேருக்கு மேல வந்துகிட்டு இருக்கிறதா வந்துகிட்டு ஒரு ஆய்வறிக்கை வந்துகிட்டு வெளியில விட்டுருக்காப்ல. ஒரு கனடா சேர்ந்த ஒரு ஆய்வறிக்கை ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியில விட்டுருக்காப்ல. அவங்க சொல்றது வந்துட்டு இவங்க கணிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, கிட்டத்தட்ட குறையாம ஒரு 4 லட்சம் பேரா இருக்காங்க. இதுல வந்துகிட்டு 5-10% பேர் தான் வந்துகிட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்காப்ல. இந்த கொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இவங்க இந்த வீரர்கள் எல்லாருமே வந்துகிட்டு எப்பவுமே வந்துகிட்டு வெளியில மேல் மட்டத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பங்கர்ல தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் வெளியில வருவாங்க. இந்த கொஞ்சம் பேர் வெளியில வரும்போது இவங்களை கண்காணிக்க முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க கமாண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அடி, இந்த வண்டி வருது, இது அடி, அது செய்ய அப்படிங்கிற கமாண்ட் கொடுப்பாங்க. அப்படி ஒரு தடவை கமாண்ட் கொடுக்க அந்த எல்லாம் பார்வையிட்டு நிற்கிற சமயத்துலதான் வந்துகிட்டு எகியாசுமார்கள் வந்துகிட்டு தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அதான் உண்மை. அப்படி இந்த தலைவர்கள் எல்லாமே வந்துகிட்டு அங்க இதுல நின்றுகிட்டு அந்த டைம் கரெக்டா வருவாப்ல, செய்வாப்ல, அதுக்கப்புறம் என்ன பங்கர் போயிடுவாப்ல. இதனால உயிரிழப்புங்கிறது இவங்க சைட்ல கம்மி. ராணுவ வீரர்களோ போராளிகளோ வந்துகிட்டு இறந்தது வந்துட்டு கம்மி. வெறும் 5-10% தான். 10% வராது அப்படிங்கப்ப, ஒரு 5% தான் வரும் அப்படிங்கப்ப. அப்ப எவ்வளவு பேர் இவ்வளவு பேரை கொன்றதுல அப்படின்னா 60,000-70,000 பேர்ல நீ வந்துகிட்டு ஒரு 10% மேலே வந்துகிட்டு எவ்வளவு 7,000 பேர் தான். 5,000 பேருக்கு மேல நீங்க வந்துகிட்டு இன்னைக்கு வரை கொண்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கப்ப, இறந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கப்ப. போராளிகள் கொல்லப்பட்டதுல வந்துட்டு கூடுதல் வந்துகிட்டு பச்சிளம் குழந்தைகள், சிறு குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்கள், இவன் எல்லாத்தையும் என்ன துப்பாக்கி தூக்கிட்டு கண் மூடித்தனமா அங்க சுட்டுறது. எனக்கு ஹாபி மாதிரி, இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுற மாதிரி, பிஜிஎம் விளையாடுற மாதிரி நான் வந்துகிட்டு இவனுக்கு வந்துகிட்டு அங்க உட்காந்துட்டு அப்படி ரியலா விளையாண்டுட்டு போயிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்டதான். ஆனா உண்மையான வீரர்கள் உள்ள வந்து இருக்கான். அவன் முட்டா பையன் உட்காந்து நீ இவ்வளவு பேர் நீ கொண்டுட்டு என்ன தான் செய்ய போற? இவன் எல்லாம் கீழே இருக்கான், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கான். அவன் வெளியில வந்தானா உன்னால தாக்கு முடியாது. இப்பதான் செத்துட்டு இருக்கல, இதே மாதிரி கொத்து கொத்தா கொண்டுட்டு போயிருவான். அப்ப நீ எங்க போய்? அப்ப நமக்கு இப்பவுமே தெரியுது இதுல வந்துகிட்டு யார் வெற்றி பெற்றிருக்கா, யார் சைடு ஓங்கி நிக்கி அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரியுது. இப்ப கூட வந்துகிட்டு இந்த 70 நாள் இல்லைன்னா 90 நாள் இந்த ஹமாஸ் வச்சு வந்து 90 நாள் டிமாண்ட் வச்சாப்ல. இவங்க வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு 70 நாள்ல வந்துகிட்டு டீல முடிச்சிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி போர் நிறுத்தத்தை கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காப்ல. இந்த போர் நிறுத்தம் கூட கொண்டு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இவன் வந்துகிட்டு அரக்கனான இவன் இந்த இஸ்ரேலுக்காக வந்துகிட்டு என்ன செஞ்சிருக்கான்னா, ஒட்டு மொத்தமா வந்துகிட்டு உணவை வந்துகிட்டு பிளாக் பண்ணிட்டான். வழியில வந்துட்டு வர முடியாத அளவுக்கு உணவை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்ப வந்துகிட்டு இதை விட்டு கொடுக்காப்ல. இல்ல அப்படின்னா இங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பட்டினியால வந்துட்டு ஏகப்பட்ட மரணம் நடந்துட்டு இருக்கு. குள்ற மரம் செத்த மரணத்தை ஈக்குவலா இப்ப வந்துட்டு கடந்த 20 நாளா வந்துகிட்டு இந்த பட்டினி சாவுங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு காசால. இந்த காரணத்துக்காக தான் வந்துட்டு ஹமாஸ் இறங்கி வர்றாப்ல. இறங்கி வந்து இந்த ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு பதிலாக வந்துட்டு இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு வந்து நீங்க சம்மதிக்கிறதே வந்துகிட்டு ஃபுட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். 100% செஞ்சா மட்டும் அடுத்து வரும் அப்படின்னு இருக்காப்ல. வந்த முதல் நாளே வந்துட்டு 5 பேர்த்த 10 பேர்லாம் விட மாட்டாப்ல. நீ ஃபுட்டு கொண்டு வந்து ட்ரக் நீ வெளியில வா, உள்ள வரணும். வந்த பிறகு மட்டும்தான் இவன் யோசிக்கவே செய்வான் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இவனுக்கு இஸ்ரேல் வந்துட்டு நல்ல விளையாடுறாங்கிறது நல்லாவே தெரியும். இவனுக்கு வந்துட்டு இவன் அவன் புத்திசாலி என்னன்னா இவன் மட்டும் முட்டாளா இருப்பான். இவன் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. இவங்க இந்த தலைவர் ஃபுல்லா அதுக்கு தகுந்தாப்புலதான் இப்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துகிட்டு அரசியல் ஆய்வாளர்கள் வந்துகிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள்